தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்கா போர் ஹோர்முஸ் நீரிணை போராக மாறி இருக்கின்றது. இந்த கடல் போர் எப்படி அமைய போகின்றது? அதற்கான அனைத்து மேகங்களும் மூட்டமடைந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன் வெளியிட்டிருக்கும் செய்தியில் அமெரிக்காவினுடைய 5000 படைகள், இது 2500 என்றும் சிலர் கூறுகின்றார்கள், ஹோர்முஸ் நீரிணையை சென்றடைய இருக்கின்றது. இந்த படைகள் எப்படி போரை நடத்த போகின்றன என்ற கேள்விக்கு ஈரானுடைய கார்க் தீவை இவர்கள் கைப்பற்றலாம் என்பது முதலாவது விடயமாக இருக்கின்றது. இரண்டாவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்ற தகவல், சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் இணைந்து தங்களுடைய போர் கப்பல்களை இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய பாதுகாப்பில் இந்த துறைமுகத்தை திறப்பதற்கும் இதன் மீது தாக்குதல் நடத்துவதை தடுப்பதற்குமான நடவடிக்கைகளில் இவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள். இந்த இடத்தால் ஆயில் செல்வதை ஈரான் தடுப்பதனால், அது மற்ற நாடுகளுக்கு பிரச்சனையாக அமைவதனால் இந்த கப்பல்கள் எல்லாம் அங்கு செல்ல போகின்றன. விளைவு ஒரு கடல் போர் ஆரம்பிக்க போகின்றது. இதை தடுப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தபடியாக என்ன செய்ய போகின்றார்? ஈரானினுடைய கரையோர பகுதியில் இருந்துதான் இந்த சிறிய ஒடுங்கிய கடல் நீரிணை ஆரம்பிக்கின்றது. எனவே அங்கிருந்து அவர்கள் கப்பல்களை மூழ்கடிக்கும் ஏவுகணைகளை அனுப்புவார்கள். அதை அனுப்ப முடியாதவாறு தடுக்க வேண்டுமாக இருந்தால் ஈரானினுடைய கரையோர பகுதி முழுவதும் புதிய குண்டு வீச்சுக்களை ஆரம்பிக்க வேண்டும். அதை தவிர தரைப்படைகளை இறக்கி மட்டுப்படுத்தப்பட்ட தரைப்பகுதிகளுக்கு இடையே ஆன ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும். மேலும் நவீன ஆயுதங்களை நிறுத்தி ஏவுகணைகளை தடுக்க வேண்டும். இரண்டாவதாக ஈரானினுடைய டொர்பீடோ என்று கூறப்படுகின்ற கடலின் கீழால் வருகின்ற ஏவுகணைகள், இவை கப்பல்களை தாக்கி அழிக்கும். இவற்றை தடுப்பதற்காக நீர்மூழ்கி கப்பல்களை இறக்க வேண்டி வரும். இவற்றை தடுக்க வேண்டியது அவசியம், இல்லையேல் கப்பல்கள் நகர முடியாது. இது இரண்டாவது விடயம். மூன்றாவதாக ஈரானினுடைய ஆளில்லா விமானங்கள் புற்றீசல்கள் போல வரும். அரபு எமிரேட்ஸில் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்ற எண்ணெய் குதமானது ஈரானினுடைய ஆளில்லா விமானங்களின் சாகசமாக இருக்கின்றது. ஆகவே இந்த கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்துவார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், ஹோர்முஸ் நீரிணையில் நிற்கின்ற கப்பல்களை மட்டும்தான் ஈரான் மூழ்கடிக்க வேண்டும் என்கின்ற நிலை இல்லை. அங்கிருந்து வெகு தொலைவில் இருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தினால் அதை எப்படி தடுப்பது என்பதும் கேள்விக்குறியாகும். இந்து சமுத்திரத்தினுடைய பகுதியை அமெரிக்கா விரைவாக அளவெடுத்து AI தொழில்நுட்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாலும் கூட இதை தடுக்க முடியாமல் இருப்பது ஏன்? AI தொழில்நுட்பத்தில் இருக்கும் பலவீனங்கள் முழுமையான ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்த முடியாமல் இருப்பதையும் பாரசீக குடாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் காட்டுகின்றது. ஆனால் உலகளாவிய ஆயில் விலை உயர்வை தடுப்பதற்கும் உலகத்தின் தொழில்களை சீராக இயங்க வைப்பதற்கும் இது அவசியம் என்று அமெரிக்க அதிபர் கூறுகின்றார். இது தொடர்பாக டென்மார்க்கினுடைய DR1 என்கின்ற தொலைக்காட்சியில் வெளியாகி இருக்கின்ற ஒரு செய்தியில், உலகளாவிய ரீதியில் எரிவாயு, ஆயில் இரண்டினுடைய விலைகளும் உயர்வடைய போகின்றன. இந்த எரிவாயு, ஆயில் இரண்டும் கூட்டு பொருளாக இருக்கின்றது. அதாவது எந்த தொழிலை செய்ய வேண்டுமாக இருந்தாலும், எந்த மூலப்பொருளை உற்பத்தி பொருளாக மாற்ற வேண்டுமாக இருந்தாலும் சக்தி என்பது அவசியமாக இருக்கின்றது. இந்த சக்தியினுடைய விலை உயர்வானது சாதாரணமாக கடைகளில் விற்கின்ற முறுக்கில் இருந்து முன்னேற்றகரமான பொருட்கள் வரை அனைத்திலும் பிரதிபலிக்க போகின்றது. இது வாழ்க்கை செலவு, குடும்ப செலவு, வருமானத்தை மீறியதாக உயர போகின்றது. இதனால் சாதாரண குடும்ப தலைவர்கள் குடும்ப வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாமல் விரக்தி அடைய வேண்டிய நிலை வரும். இதனால் அவர்கள் மதுபானத்தில் அடைக்கலம் புகுந்து தங்களுடைய குடும்ப கடமையை தட்டி கழிக்கவும் கூடிய ஒரு சூழல் இருப்பதையும் இரண்டாவது புள்ளி காட்டுகின்றது. மூன்றாவதாக வரப்போகின்ற பெரும் பிரச்சனை, தொழில்களை நடத்த முடியாமலும் ஏற்றுமதி செய்ய முடியாமலும் தொழிற்சாலைகள் இயங்க முடியாமலும் போகின்ற சூழலானது தொழில் இழப்புகளை ஏற்படுத்தி, வருமான இழப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாட்டிலும் பெரும் பொருளாதார சிக்கல்களை உருவாக்கிவிடும். இது பெரும் பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதனால் இந்த போரை இப்பொழுது ஈரானில் இருந்து நகர்த்தி ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்லுகின்ற கப்பல்களை காப்பாற்றி இந்த வியாபாரத்தை தொடர்ந்து நடத்துகின்ற ஒரு போராக மாற்ற வேண்டிய சூழல் இருப்பதை டொனால்ட் ட்ரம்ப் புரிந்து கொண்டு நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றார். அதை தடுப்பதற்கு ஈரான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற வேலை, ஆயில் ஏற்றுமதி கப்பல்களை
தானே நீங்கள் கொண்டு செல்ல போகின்றீர்கள். ஆயிலை உற்பத்தி செய்கின்ற இடங்களை எல்லாம் தீமூட்டி எரித்து விடுவோமாக இருந்தால் ஏற்றுமதி செய்வதற்கு உங்களிடம் எங்கே இருக்க போகின்றது ஆயில்? ஹோர்முஸ் நீரிணையில் போவதற்கு கப்பல்களுக்கு எரிபொருள் இல்லை என்றால் கப்பல்களை ஏன் ஓட வேண்டும் என்கின்ற இந்த சதுரங்க ஆட்டத்தின் அடுத்த கட்டமாக எமிரேட்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய எண்ணெய் களஞ்சியம் இப்பொழுது காட்டு தீயாக எரிந்து பெரும் புகை மண்டலமாகவும் மழை பெய்தால் அமில மழையாகவும் பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது. எனவே சதுரங்க பலகையில் அன்று சகுனி சொக்கட்டான் ஆடியது போல இன்று ஈரான் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கின்றது. நாம் நினைப்பது போல மந்திரத்தால் மாங்காய் விழுத்திவிட முடியாது, அமெரிக்க அதிபர் கூறுவது போல எல்லாமே நடந்துவிட முடியாது என்று டென்மார்க்கினுடைய பிரபல செய்தியாளர் ராஸ்முஸ் டன்கோல் கூறிய செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. ஈரான் இப்படி ஒரு போர் வரும், இந்த போருக்கு தாங்கள் தயாராகலாம் என்றுதான் மிக 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 நீண்ட காலமாக தயாராகி இருக்கின்றது. அவர்களுடைய இன்றைய நடவடிக்கைகள் எல்லாம் அமெரிக்கா எத்தகைய வியூகங்களை வகுக்கும், அமெரிக்கர்களுக்கு மட்டும் இஸ்ரேலியர்களுக்கு மட்டும் யூதர்களுக்கு மட்டும் தானா புத்தி இருக்கும், நமக்கு புத்தி இருக்காதா என்று சிந்திப்பது போல அவர்கள் எதையெல்லாம் செய்வார்கள் என்பதை கடந்த 10 ஆண்டு காலங்களில் அவர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்தார்கள் என்பதை ஆதாரமாக வைத்து அடுத்த 10 தினங்கள் இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஈரானுக்கு பெரிய காலம் எடுக்காது. எனவே அதை கண்டுபிடித்து முறியடிப்பதற்கான வேலைகளை அவர்கள் நீண்ட காலத்தின் முன்னரே செய்ய தொடங்கிவிட்டார்கள். இப்படியெல்லாம் இவர்கள் நினைத்து திட்டமிட்டிருப்பார்கள் என்பதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அறிந்து கொள்ளாத நிலையில் உலக நாடுகளிடம் இப்பொழுது சரணடைய வேண்டிய நிலை வருகின்றது. ஈரானை சரணடையுங்கள் என்று கூறிய அமெரிக்க இஸ்ரேல் அணி இப்பொழுது உலக நாடுகளிடம் சரணடைந்து இந்த பிரச்சனையை தீர்க்க உதவுங்கள் என்று கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுமா, போர் நின்று போகுமா, அடுத்ததொரு நல்ல நிலை வருமா என்றால் அதற்கான தடயங்கள் இந்த நிமிடம் வரை எதுவுமே காணப்படவில்லை. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற தாக்குதல் முக்கியமான அமெரிக்க பெரும் கடை தொகுதிகளை அண்டி இருப்பவர்கள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து ஓட்டமடுங்கள், அமெரிக்காவினுடைய கடை தொகுதிகள் மீதெல்லாம் அரபு எமிரேட்ஸ் பகுதியில் தாக்குதல் நடைபெறப் போகின்றது என்று ஈரான் கூறி இருப்பதானது ஹோர்முஸ் நீரிணையை தடுப்பதனால் எந்த பயனும் வராது. ஹோர்முஸ் நீரிணை இயங்க முடியாத அளவிற்கு மூலப்பொருட்களை வழங்குகின்ற இடங்களை எல்லாம் முறியடிப்பதற்கான வேலையில் ஈரான் இறங்கி இருக்கின்றது. ஆகவே விவகாரம் சாதாரணமானது அல்ல. அரபு எமிரேட்ஸ் நாடுகளில் இருக்கின்ற ஆடம்பர இடங்கள், ஹோட்டல்கள், விழா மண்டபங்களில் இருந்து எட்டவாக ஓடி சென்று துறைமுக நகரங்களில் இருந்து ஓடி சென்று அப்பால் தலைமறைவாவதாக இருந்தால் இந்த பிராந்தியங்களை இதுவரை காலமும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் காசாவாக மாற்றின. இப்பொழுது ஈரான் புதிய காசாவை உருவாக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது. லெபனானில் ஒரு புதிய காசாவை இஸ்ரேல் உருவாக்க அமெரிக்கா இஸ்ரேலினுடைய நண்பர்களினுடைய நாடுகளை இன்னொரு காசாவாக மாற்றுவதற்கு ஈரான் முயற்சி எடுக்க காசாவில் நடைபெற்ற ஒரு போரை மறுபடியும் மத்திய கிழக்கு சந்திக்க போகின்றது. இதிலிருந்து மத்திய கிழக்கை காப்பது யார்? காப்பதற்கு யாரும் இல்லாத காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது. காற்றை தடுக்க முடியுமா? புயலை நிறுத்த முடியுமா? மழையை ஆகாயத்துக்கு மறுபடியும் மேலே உயர்த்த முடியுமா? புயலை மறுபடியும் எதிர்ப்பக்கமாக சுழலவிட முடியுமா? எதுவுமே முடியாத நிலை போல இதுவும் முடியாத நிலையாக இருக்கின்றது. இதுதான் இதுவரையான கள நிலவரமாக இருக்கின்றது. அடுத்து ஐரோப்பாவில் என்ன நடைபெற போகின்றது? அரபு எமிரேட்ஸ் மட்டுமா, ஐரோப்பாவிலும் இவர்களுடைய விளையாட்டு ஆரம்பிக்க போகின்றது என்று ஜேக்கப் கார்ஸ்போ கூறுகின்றார். அதற்கான வேலைகளையும் ஈரான் எப்பொழுதோ முடித்திருப்பதாகவும் அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.